ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் நம்ம 50 கேள்வியை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். 50 கேள்வியை டெஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் வீடியோவுக்கு போடுற லைக்குங்கிறது கம்மியாக இருக்குது. நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தை சுட்டுக. அதாவது என்ன கேட்டிருக்காங்க? தவறான நிறுத்தற்குறி எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை டியில் தான் தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா நேற்று மழை பெய்ததா அப்படிங்கிறது கேள்வி தொடர், இது வினா தொடர். அப்போ இங்கே ஆச்சரியக்குறி வரக்கூடாது. இங்கே கொஷின் மார்க் தான் வரணும். ஆனால் ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உணர்ச்சி தொடர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எதில் சரியான நிறுத்தற்குறி போடப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை சி தான் கரெக்டு. காளையின் கொம்பை பிடித்தால் ஆண்மை, வாளை பிடித்தால் தாழ்மை. இது கரெக்டுங்க. ஏன் கரெக்டு அப்படின்னா இது ஒரு செய்தி தொடர். இதை கரெக்டாக வச்சுருக்காங்க. மற்றதில் என்ன தப்புன்னா மற்றது எல்லாமே செய்தி தொடர் தான், ஆனால் தேவையில்லாமல் மேற்கோள் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் மற்றதில் தவறு இருக்குது. அடுத்து 3வது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேச்சு வழக்காக இருக்கிறத எழுத்து வழக்காக மாற்றணும். சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக. சாப்பிடு அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, இதை எழுத்து வழக்காக மாற்ற சொல்கிறாங்க. இதுக்கான விடை பி தான் ஆன்சர். சாப்பிடு இதுதான் சரி. 4வது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அதாவது பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக. 4 தொடர் கொடுத்துருக்காங்க. இதில் எது பேச்சு வழக்கில் அமைஞ்சிருக்குதோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா பசிக்குது, இதுதான் பேச்சு வழக்கு. பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவீங்க. பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பேச்சு வழக்கு. 5வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை தேர்ந்தெடு. கீழே இருக்கிற 4 தொடரில் தவறான தொடர் எதுவோ அதான் கண்டுபிடிக்கணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதன் நேற்று வீட்டிற்கு வருவான் என்பது தவறு. நேற்று வீட்டுக்கு வந்தான் தான் போட்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வருவான் அப்படின்னு எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ தவறு. மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கண்மணி நாளை பாடம் படிப்பால் கரெக்டு. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் கரெக்டு. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் கரெக்டு. 3மே கரெக்டாக தான் இருக்குது. 4 தான் தப்பாக இருக்குது. அடுத்து 6வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடுக. என்ன கேட்டிருக்காங்க? இறந்த காலத்தை கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்தால் என்பது இறந்த காலம், நடக்கிறாள் என்பது நிகழ்காலம், நடப்பால் என்பது எதிர்காலம். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது இறந்த காலம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நடந்தால் என்பது தான் இறந்த காலம். 7வது கேள்வி, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இது எவ்வகையான வினா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா இப்படி நூலகர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. இது எந்த டைப்பான வினான்னு கேட்டிருக்காங்க. விடை கொளல் வினா. அதாவது இருந்தால் அவர் பெற்றுக்கொள்வதற்காக கேட்குறாரு. ஸோ பெற்றுக்கொள்வதற்காக கேட்குறதுனால இது கொளல் வினா. 8வது கேள்வி, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா? இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா இப்படி கேட்குறது எந்த டைப்பான வினான்னு கேட்டிருக்காங்க. விடை ஐய வினா. அதாவது டவுட்டில் தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. இதை பண்ணது மங்கையா மணிமேகலையா, இது டவுட் வினா. சரிங்களா? அதாவது ஐய வினா. 9வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது அப்படிங்கிற சொல்ல கீழே இருக்கிற 4 தொடரோட பொருத்தி எதில் சரியாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். மாடுகள் தலையை ஆட்டின, இதுதான் கரெக்டாக வரும். அடுத்தது 10வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விடை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை கீழே இருக்கிற 4 தொடரோட பொருத்தி எது சரியான தொடர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைக்கு விடை கொடு.
கவலைக்கு விடை கொடு, இப்படி தான் வரும். 11வது கேள்வி, மா ஓடியது. இந்த தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக. மா என்ற சொல் எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை குதிரை. குதிரைக்கு மாங்கிற ஒரு பேரும் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து என்ன வருது அப்படின்னா குதிரையை தான் வருது. மானா மரத்தையும் குறிக்கும், ஆனால் மரம் ஓடாதில்ல. ஸோ குதிரை தான் ஓடும், அதனால் இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து 12வது கேள்வி, இரு பொருள் தருக. திங்கள். திங்கள் என்பதற்கான 2 பொருள் தரும் சொற்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விடை பி தான் ஆன்சர். நிலவு, மாதம், இது எல்லாமே திங்களை குறிக்கும். 13வது கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கீழே வந்து 4 கலைச்சொல்லை கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியோ அதை தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டுன்னு அர்த்தம், சரிங்களா? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டு, இதுதான் சரியாக வந்திருக்கு. மற்றது எல்லாமே தப்பாக தான் வந்திருக்கு. மற்றதில் என்ன தப்பு வந்திருக்கு அதை சரி பண்ணி கூட நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். எத்தனை பேர் கமெண்ட்டில் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 14வது கேள்வி, சரியான பொருள் அறிந்து பொறுத்துக. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப்பான விடைங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியான விடையை நம்ம பொருத்தணும். இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீயே செய் என்பது ஏவல் விடை. அதாவது நீயே செய் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்டே திருப்பி விடுறது தான் ஏவல் விடை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 4 ஆன்சர். அப்போ ஏவுக்கு 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீல் தான் வந்திருக்கு. ஸோ சி தான் ஆன்சர், சரிங்களா? இந்த ஒரு ஆப்ஷன் வச்சு கூட ஆன்சர் போட்டுடலாம். வராமல் இருப்பேனா அப்படிங்கிறது வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும் அப்படிங்கிறது உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளது என்பது சுட்டு விடை. அப்போ சி தான் ஆன்சர். 15வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கரெக்டாக இருக்கிற சொல்லை எடுத்து பொறுத்து சொல்கிறாங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரன் அப்படின்னா வீரன் அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 4. ஏவுக்கு 4 வந்து 2 ஆப்ஷன் வருது. ஸோ மற்றது வந்து விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து 2வது சொல் பொக்கிசம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கு 3. அப்போ இங்கே தான் வந்திருக்கு. அப்போ விடை டி தான் ஆன்சர், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. அடுத்து 16வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அதாவது சொற்களையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திடன்னு அர்த்தம். அப்போ ஏவுக்கு 4 தான் ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதை பார்த்தவொடனே சொல்லிடலாம். நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்புன்னு அர்த்தம். விடுதி அப்படின்னா தங்கும் இடம். கானகம் அப்படின்னா காடு. அப்போ ஏ தான் ஆன்சர். அடுத்து 17வது கேள்வி, பிழையை திருத்தி சரியாக எழுதுக. குழலி நடனம் ஆடியது. குழலிங்கிறது ஒரு உயர்த்திணை. உயர்த்திணையை வந்து அக்ரிணை முடிவோடு வச்சுருக்காங்க. ஸோ தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. குழலி நடனம் ஆடினாள், இப்படி தான் சொல்லணும். இதுதான் கரெக்டு. அடுத்து 18வது கேள்வி, பிழையை நீக்கி எழுதுக. கீழே இருக்கிற 4 சொற்களில் எது பிழை இல்லாததோ அதை கண்டுபிடிக்கணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஓர் அறிவு, இப்படி தான் வரணும். இங்கே எப்படி ஓர் அறிவு ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓர் அறிவு இதை பிரித்து எழுதுனீங்கன்னா ஓர் கூட்டல் அறிவு இப்படி வரும். அதாவது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் வரணும், ஆனால் ஒருங்கிறது வந்திருக்கு. ஸோ அதனால் இது தப்பு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருன்னு வந்திருக்கு, தப்பு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருன்னு வந்திருக்கு, தப்பு. அப்போ ஓர் அறிவுங்கிறது இங்கே தான் வந்திருக்கு. அப்போ டி தான் ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துச்சுடர் போல நில ஒளி பட வேணும். அதாவது பாரதியாருடைய பாட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, 6ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டை வச்சு இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏவுக்கு 3 அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர், சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷனில் கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. தூய நிறத்தில் இருப்பது மாடங்கள், சித்தம் மகிழ தென்றல் வீச வேண்டும், கத்தும் குயிலோசை காதில் கேட்க வேண்டும். ஸோ ஏதான் ஆன்சர். 20வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையை நீக்குக. கீழே இருக்கிற 4 சொற்களில் எதில் ஒருமை பன்மை பிழை இல்லைன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். பறவைகள் வந்து தங்கின என்பது கரெக்டு. பறவைகள் என்பது பன்மை, முடிவும் பன்மையில் வந்திருக்கு, கரெக்டு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் வந்திருக்கு, சரிங்களா? அடுத்து 21வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையை நீக்குக.
ஒருமை பன்மை பிழையை நீக்கி சொல்லணும். இதில் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். யானை கூட்டம் வந்தது இப்படி தான் சொல்லணும். சார் யானை கூட்டம் அப்படிங்கிறது பன்மை தானே, அப்போ முடிவும் வந்து வந்தன அப்படி தானே வரணும்னு நீங்கள் நினைக்கலாம். இது தப்பு. ஏன்னு கேட்டால் யானை கூட்டம், கூட்டம் என்பது ஒருமை, கூட்டங்கள் அப்படின்னா தான் பன்மை. யானை கூட்டங்கள் வந்தன அப்படி சொல்லலாம். ஆனால் யானை கூட்டம்னா வந்ததுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ ஏ தான் ஆன்சர். 22வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. ஒருமை பன்மை பிழையை நீக்கி சரியானதை சொல்லணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் இப்படி தான் வரணும். இதுதான் கரெக்டு. சென்றது வரக்கூடாது, சென்றார்கள் வரக்கூடாது, சென்றார் வரக்கூடாது. சரிங்களா? சென்றால் இதுதான் சரி. 23வது கேள்வி, பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பிறமொழி சொல் இல்லாத வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இதுதான் கரெக்டு. மற்றதில் என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் லெட்டர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அதே மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் பர்மிஷன் கடிதம், இங்கேயும் தப்பு. ஸோ சி தான் ஆன்சர். அடுத்து 24வது கேள்வி, கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண்ணுரங்கு இந்த சொல்லை பிரித்து எழுதணும். இதுக்கான விடை கண் கூட்டல் உறங்கு. 25வது கேள்வி, பிரித்து எழுதுக. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண்டறி இந்த சொல்லை பிரித்து எழுதணும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கண்டு கூட்டல் அரி என்பது சரி. 26வது கேள்வி, பிரித்து எழுதுக. அவ்வுருவம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கான விடை ஆ கூட்டல் உருவம், இதுதான் சரி. 27வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. கீழே இருக்கிற ஆப்ஷனில் தவறான இணை என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா குறில் நெடில் சொற்களை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடு கோடு இதுதான் தப்பு. அதாவது சிலை சீலை கரெக்டு, மலை மாலை கரெக்டு, விடு வீடு கரெக்டு. கெடு வந்து கேடுன்னு தான் வந்திருக்கணும், பட் இங்கே கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டி தான் தவறு. 28வது கேள்வி, சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ கரெக்டு. நேரத்தை இச்சு சரியாக இக்கு கடைபிடிப்பேன் கரெக்டு. இங்கே வந்து இப்போ வந்திருக்கு. பியில் பார்த்தீங்கன்னா அது வரல, ஸோ தப்பு. சியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இப்போ வந்திருக்கு. வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை இக்கு கற்று இத்து கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து 4ல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே வந்து இக்கு வரல, ஸோ 4 வந்து தப்பு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. 29வது கேள்வி, வலுவற்ற தொடர் எது? கீழே இருக்கிற 4 தொடரில் எது வலு இல்லாத தொடர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். கொடியில் உள்ள மலரை கொய்து வா இப்படி தான் சொல்லணும். அதாவது மலர்னா அதை கிள்ளி வா பறிச்சு வா அப்படி சொல்லக்கூடாது, கொய்து வாங்கிறது தான் கரெக்டு. 30வது கேள்வி, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? எந்த தொடரில் பிறமொழி சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. ஆதி, அகில், விசும்பு, கனல் எல்லாமே கரெக்டு. மற்றதில் என்ன தப்புன்னா அங்கத்தினர் இது வந்து தமிழ் சொல் கிடையாது. சபதம் இதுவும் தமிழ் சொல் கிடையாது. அதே மாதிரி மற்றது பார்த்திங்கன்னா அலங்காரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லே கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே தப்பு தான். 31வது கேள்வி, வேர் சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான் இதில் இருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை நடை என்பது கரெக்டு. நடக்கிறான் இதுக்கான வேர் சொல் நட என்பது கரெக்டு. 32வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். பின் வருபனவற்றுள் தவறான இணையை கண்டறிக. எது தவறான இணையோ அதை கண்டுபிடிக்கணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைனா கூப்பிடு கரெக்டு, இந்த அலைனா துலாவு கரெக்டு, கலைனா கல்வி கரெக்டு, இந்த கலைனா எடுன்னு கிடையாது. சரிங்களா? இது தப்பு. கலைனா நீக்குன்னு அர்த்தம். ஸோ இது தவறு. 33வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்க சொல்லியிருக்காங்க. இதில் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊ வராது, ஸோ இதை விட்டுருங்க. யா வராது, இது விட்டுருங்க. ஈ இதில் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுமே முதல் சொல் கரெக்டாக இருக்குது. அடுத்து 2வது சொல்லும் கரெக்டாக தான் இருக்குது. 3வது சொல் வந்து யா வருமா கை வருமா, இங்கே தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஏரியா. ஃபஸ்ட்டு வரக்கூடியது கா வரிசை தான் வரும், யா வரிசை வராது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 34வது கேள்வி, சொல்லுதல். தவறான கூற்றினை கண்டறிக.
கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சொல் அப்படிங்கிற வார்த்தை வர்ற மாதிரியான வேறு சொற்களை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் தவறு. அதாவது எழுதுதல் கேட்டல் என்பதெல்லாம் வந்து சொல்லுதலுக்கு வராது. பேசுதல் வியம்புதல் இது வந்து கரெக்டு. செப்புதல் உரைத்தல் இது கரெக்டு. கூறல் இயம்பல் இது கரெக்டு. ஆனால் எழுதுதல் கேட்டல் இதெல்லாம் வராது, இதுதான் தப்பு. 35வது கேள்வி, வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. படி இது வந்து வேர் சொல். இதிலிருந்து வினைமுற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விடை படித்தான் என்பது வினைமுற்று. 36வது கேள்வி, அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தாவே விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஆதா வரும், குறில் ஆதா வரும். இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ வந்திருக்கு, ஸோ வராது. இங்கே ஏ வராது, இங்கே நெடில் ஆ வராது, ஸோ இதுதான் வரும். அப்போ சி தான் ஆன்சர். அடுத்து 37வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் அமைக்க சொல்லியிருக்காங்க. தே தே பஸ்ட் எழுத்து இருக்குது. இங்கே தை, இங்கே தீ, இங்கே தூ இருக்குது. இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது நான் ஒரு ஷார்ட் மெத்தேடு சொல்கிறேன். இந்த தே அப்படிங்கிறத உச்சரித்து பாருங்கள். தே தே இதில் என்ன வருதுங்க, ஏ அப்படிங்கிறது வருது, நெடில் ஏ வருது. தூ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊ அப்படிங்கிறது வருது. தை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ வருது. தீ இதில் வந்து ஈ வருது. அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும் உங்களுக்கே தெரியும், டி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். அதாவது இது ஷார்ட்டான வழி, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிங்க, இல்லைன்னா இப்படி ஷார்ட் மெத்தடை யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிங்க. அடுத்து 38வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசையில் சொற்கள் அமைக்க சொல்லியிருக்காங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீங்காரம், ரீங்காரம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குங்க, ஈ அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னொரு ஈ இங்கேயும் வந்திருக்கு. ரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓ வந்திருக்கு. ரவ் இதில் வந்து அவு வந்திருக்கு. ஸோ ஓ வராது, அவு வராது, இதை விட்டுருங்க. ஏசி இதில் ஏதோ ஒன்றில் தான் ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த சொல்ல பார்க்கும்போது ரோ ரூ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னா ஃபஸ்ட்டு ரூ தான் வரும். சரிங்களா? அப்போ சி தான் ஆன்சர். 39வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. கீழே வந்து ஒரு தொடரை கொடுத்துருக்காங்க. இதில் சொற்களை பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க. இதை சரியாக ஒழுங்குபடுத்தணும். இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை சி தான் ஆன்சர். கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. இதுதான் சரி. இதான் வந்து சரியான வரிசையில் அமைஞ்சிருக்கு. மற்ற தொடரை படிச்சிங்கன்னா எல்லாமே தப்பு தப்பாக அமைஞ்சிருக்கும். 40வது கேள்வி, எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை. அதாவது இவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க, பதிலுக்கு இவங்களும் ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இது வினா எதிர் வினாதல் விடை. 41வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார், இது வந்து விடை. இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார், இதுதான் சரியான வினாவாக இருக்கும். அடுத்து 42வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. இதுக்கான சரியான வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது, இதுதான் சரியான வினாவாக வரும். 43வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நல்ல சொற்களை பேச வேண்டும். இதுக்கான வினா என்ன வரும் கேட்டிருக்காங்க. விடை பி தான் ஆன்சர். என்ன சொற்களை பேச வேண்டும், இப்படி தான் கேள்வி வரும். 44வது கேள்வி, சரியான கலைச்சொல்லை கண்டறிக. கீழே பார்த்தீங்கன்னா 4 தொடரை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, இதுதான் சரி. கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து. அடுத்து 45வது கேள்வி, சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. ரேஷனல், இதுக்கான சரியான கலைச்சொல் கேட்டிருக்காங்க. விடை பகுத்தறிவு. 46வது கேள்வி, விடை வகைகள். விடை வகை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் என உரைப்பது. இப்போ தான் இதே மாதிரி ஒரு கேள்வியை பார்த்தோம், அதே மாதிரி கேள்வியை வச்சுருக்காங்க பாருங்கள். வினா எதிர் வினாதல் விடை. 47வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக.
யூனிஃபார்ம். இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. விடை சீருடை. 48வது கேள்வி, இதில் தவறான இணை எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்னா உணவகம் கரெக்டு, மார்னிங்னா காலை கரெக்டு, டின்னர்னா இரவு உணவு கரெக்டு, நாஸ்டானா பலகாரம் கிடையாது. நாஸ்டானா என்ன? இது உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாஸ்டா என்பது என்ன? இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 49வது கேள்வி, புதுகை என்னும் மருவு சொல் குறிப்பிடும் ஊர். புதுகை என்னும் மருவு குறிப்பிடும் ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை புதுக்கோட்டை. 50வது கேள்வி, மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிக. கீழே 4 சொல் கொடுத்துருக்காங்க. அதில் எது மருவு கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, கோவை என்பது மருவு கரெக்டு, நாகை என்பது மருவு கரெக்டு, உதகை என்பது மருவு கரெக்டு, வேலூர் என்பது மருவு கிடையாது, இது முழு பெயர். அப்போ இதுதான் தவறு. அப்போ இங்கே வேலூர் தான் மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.